பிரியாணினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இத செய்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம குக்கர் வச்சுக்கலாம். குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும், 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து சூடானதும் பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க நீளமான வெங்காயம் 3 அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆனாதான் நம்மளோட பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது கூடவே பழமான 3 தக்காளி நீளமா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கிடும். இது எவ்வளோ நல்லா வதங்குதோ நம்ம பிரியாணி அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கடைசியா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வீட்ல செய்ததுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமா லெமன் சாறு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம 100 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கோம். நல்லா கிளீன் பண்ணிட்டு 1க்கு 2ஆ கட் பண்ணி அப்படியே இந்த மசாலால சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நம்ம சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அடுத்து இது கூட 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்து மசாலா சேர்த்துக்க போறோம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கலந்து விட்டுட்டு இதுல நம்ம எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம். இந்த ஸ்டேஜ்ல அதுல இருந்தே தண்ணி நமக்கு ரிலீஸ் ஆகும் மஷ்ரூம்ல இருந்து. இப்ப பாருங்க நல்லா ரெடியா இருக்கு நம்மளோட மசாலா. பிரியாணி செய்யறதுக்கு மசாலா பக்காவா ரெடி ஆயிடுச்சு. சாதம் பிரியாணி அரிசி வச்சு வடிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் பிரியாணி அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணி சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு 2 பச்சை மிளகா அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் லெமன் சாறு, தேவையான அளவு சாப்பாடுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருக்க அரிசி எடுத்து அந்த தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அரிசி முக்காவாசி வெந்த உடனே நம்ம எடுத்து தண்ணி வடிச்சிட்டு தனியா ஒரு கப்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தம் போடுறதுக்கு கடாய 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா குக்கர்ல இருக்கு. அந்த மசாலாவை ஃபுல்லா எடுத்து வேற ஒரு பவுலுக்கு மாத்திட்டு அப்படியே லேயர் லேயரா ஒரு லேயர் மசாலா மஷ்ரூம் மசாலா மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அரிசியை லேயர் லேயரா போட்டு எடுத்துக்கலாம் தம் பிரியாணி ஸ்டைல்ல. கடைசியா மேல கொஞ்சம் கொத்தமல்லி புதினா தூவி விட்டுட்டு கொஞ்சமா நெய்யும் ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கலாம். கலருக்காக குங்குமப்பூவை பால்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கோம். அதையும் சேர்த்துட்டு இதை தட்டு போட்டு மூடிட்டு 10 to 15 மினிட்ஸ் மேல ஒரு வெயிட் வச்சு லோ ஃப்ளேம்ல தம் போட்டு எடுத்தோம்னா ஹோட்டல் ஸ்டைல் தம் பிரியாணி ரெடி. சாப்பாடு ரொம்ப ரொம்ப உதிரியா இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். டேஸ்ட், ஃப்ளேவர் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இதே ப்ரொசீஜர்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதை வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு தொட்டுக்க தயிர் பச்சடி ரொம்ப போதுமானது. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்ல தரேன். செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.